ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கே கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அதை குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாய், ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு இந்த மாதிரி தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 கப்பில் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு பச்சை பயிருக்கு 3 கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். குக்கரை நல்லா மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு மத்து வச்சு கொஞ்சம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. நான் ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பல்லாரி இல்லை சின்ன வெங்காயம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக குட்டி குட்டியாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பச்சை பயிரையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 கப்பு தண்ணியும் உள்ள ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை தலை தூவி இறக்கிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.